ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ, இது கற்பூரவள்ளி ரகம் இருக்கு இல்லையா, வாழை, அந்த வாழைப்பழத்துடைய பூ, அந்த ரகத்துடைய பூவு. இது கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இது இவ்வளோ பெரிய பூ நமக்கு 20 ரூபாய்க்கு பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்கோம். இன்றைய சமையலில் இதை நான் வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறோம். வாழைப்பூ பொரியல் நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நிறைய ஜென்ஸு இந்த வாழைப்பூ மாதிரிலாம் செஞ்சு தந்தால் நல்லா சாப்பிட்றாங்க. வாழைப்பூ அவங்க வீட்டில் வாழைப்பூ பொரியலா, கீரை பொரியலா, வாழைத்தண்டா அப்படி விரும்பி கேட்டு அவங்க ஆசையாக சாப்பிட்றாங்க. நாம் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். அவங்க விருப்பத்தை நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம், அவங்க எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்கன்னு. பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரியான பொருளெல்லாம் நல்லா விரும்புகிறாங்க. அசைவமும் சாப்பிட்றாங்க. அதை விட இதையும் மெயினாக சில துவையெல்லாம் செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் பார்த்த விதம். இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் ஏறி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் கிட்டத்தட்ட கூட்டு பதத்துக்கு கெட்டியாக செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு, வத்தல், சாதம். இது வாழைப்பூ பட்டைகளை ஒரு அழகுக்காக நான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன், பார்க்குறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பொரியலை நம்ம சமைச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு லஞ்சு காலையில் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம சேர்த்து வீடியோவாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நான் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சமைச்சு சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால இதை நம்ம உரமாக வச்சிடறோம். வெறும் 20 ரூபாய்க்கு நமக்கு ஒரு வேளைக்கு நல்லா தாராளமாக இந்த வாழைப்பூ ஹெல்த்தியான கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும் செய்கிறது. நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா நமக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷு நம்ம கைவிட்டு போயிடும். எங்கேயுமே கிடைக்கும் பாருங்கள், வாழைப்பூ எங்கேயுமே கிடைக்கும். நம்ம அடிக்கடி வாங்கி சமைக்கலாம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பூ தேவைப்படும்னு நினைக்கிறேன்.